வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயலின் காரணமாக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பரவலான மழை பெய்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில் இந்த புயலில் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பதற்காக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 25 குழுக்கள் தற்போது தமிழகம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்றிருக்கின்றனர். நம்மிடையே தற்போது தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய துணை கமாண்டோ திரு கபில் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம் சார். நம்ம தேசிய பேரிடர் மீட்பு படை தற்போது என்னென்ன பணிகளை எல்லாம் இந்த டிட்வா புயலின் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கோம்? சார் மொத்தம் 25 டீம் டிப்ளாய் ஆயிருக்கு சார். நம்ம 4th பட்டாலியன்லேருந்து மட்டுமே ஒரு 11 டீம், அப்புறம் 10th பட்டாலியன்லேருந்து ஒரு 4 டீம், அப்புறம் நம்ம ஏர்லிஃப்ட் பண்ணி 5th and 6th பட்டாலியன்லேருந்து டீம்ஸ் கூட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம அந்த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம டீம்ஸ் டிப்ளாய் ஆயிருக்காங்க. ஸோ இந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்க, டிப்ளாய் ஆனதுலேருந்து இந்த வல்னரபிள் ஏரியா விசிட்னு சொல்லுவோம். எங்கெங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கு, இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்ற ஏரியா விசிட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட மீட்டிங்கில் நம்ம டச்சப்பில் இருக்கோம். அதே மாதிரி இந்த ஏர்லிஃப்ட் ஆகி வந்த டீமும் இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க, ஏரியா ஃபெமிலரைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. தற்போது வரை பணியில் எத்தனை குழுக்கள் ஈடுபட்டிருக்காங்க, எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நம்ம அவங்களை அனுப்பி வச்சிருக்கோம் சார்? சார் நம்ம கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் நம்ம டீம்ஸ் இருக்காங்க சார். அதாவது நீங்கள் டிஎன்டிஆர்எஃப் தீயணைப்பு துறை தவிர நம்ம என்டிஆர்எஃப் மொத்தம் 25 டீம் இருக்காங்க. அதில் அந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 டீம் நம்ம பரோடாலேருந்து ஏர்லிஃப்ட் பண்ணி ஸ்டாண்ட் பையில் வச்சுருக்கோம். அதே மாதிரி விழுப்புரத்தில் ஒரு 5 டீம் நம்ம பூனேலேருந்து ஏர்லிஃப்ட் பண்ணி அவங்கள ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷனில் வச்சிருக்கோம். தேவைன்ற போது நம்ம இந்த டீம்ஸை நம்ம எங்கே வேணா மூவ் பண்ணி டிப்ளாய் பண்ணிக்கலாம். அது தவிர நம்ம நாகப்பட்டினம்ல, பாண்டிச்சேரியில், நம்ம கடலூரில், தஞ்சாவூர், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம டீம்ஸ் டிப்ளாய் ஆயிருக்காங்க சார். பொதுவாக மீட்பு படை அப்படிங்கும்போது என்டிஆர்எஃப் தேசிய பேரிடர் படை முன்னேறி நிற்பாங்க. நம்மளுடைய முத்தாப்பான பணிகள் எதுவாக இருக்கும் சார்? நம்ம முதல்ல என்ன பணிகளை எல்லாம் மேற்கொள்வோம்? நம்மளோட அந்த மோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உயிரை காக்கணும். அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜ் அதெல்லாம் செகண்ட். அதெல்லாம் நம்ம மெயினாக நம்ம மக்களோட உயிரை காக்கணும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த புயல் வரும்போது இந்த புயல் கூட சேர்ந்து என்ன வரும்னா இந்த ஃப்ளட் வாட்டர் வரும், ஃப்ளட்டிங் ஆஃப் ஏரியாஸ் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த ஃப்ளட் வாட்டர் ரெஸ்கியூவில் நம்மகிட்ட யூஸ் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட்ஸ், இன்ஃப்ளேட்டபிள் ரப்பர் போட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆன் போர்ட் மோட்டர்ஸாக இருக்கட்டும், லைஃப் ஜாக்கெட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம எல்லா டீம்கிட்டையும் எக்யூப் பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் பெரும்பாலான பகுதிகளில் என்ன நடக்கணும், இந்த பழைய பில்டிங்ஸ்லாம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சம்பவம் கொலாப்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அந்த இடிபாடுகளில் சிக்கி இருக்க மக்களை கண்டறிய நம்மக்கிட்ட ஸ்னிஃபர் டாக்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம பட்டாலியன்லேயே நம்ம பாண்டிச்சேரி அண்ட் புதுக்கோட்டை டீம்ஸ் கிட்ட நம்ம டாக்ஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பரோடா அண்ட் பூனே டீம்ஸும் டாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த ஒரு பேரிடம் வந்தாலும் அதை அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு டீம்ஸ் எக்யூப் ஆயிருக்காங்க. என்டிஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் இந்த மீட்பு பணிகளும் நம்மகிட்ட எது போன்ற பயிற்சிகள்லாம் பெற்ற வீரர்கள் இருக்காங்க சார்? சார் மெயினாக நம்ம இந்த ஃப்ளட் வாட்டர் ரெஸ்கியூ பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்விம்மிங் பற்றி நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாம் நம்ம ரெஸ்கியூவர்ஸ், அது தவிர ஸ்விம்மிங் ட்ரெயின்ட், அது தவிர ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்கறது, கொலாப் ஸ்ட்ரக்சரில் எப்படி அந்த பில்டிங் அப்ரோச் பண்ணுறது, இந்த மாதிரியானதில் நம்ம வீரர்கள்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் சார். இந்த புயல் காலங்களாகட்டும் அதிக மழை பெய்யக்கூடிய சூழலில் பொதுமக்களுக்கு என்டிஆர்எஃப் சார்பாக ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் அவர்கள் கடைபிடிக்கணும்னு நீங்கள் வேண்டுகோள் விடுக்கிறீங்க சார்? அந்த டைம் டு டைம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் போலீஸு, அப்புறம் இந்த ஹெல்த் அஃபீஷியல்ஸ், இவங்க கொடுக்குற அந்த டைரக்ஷன்ஸை டைம்லி ஃபாலோ பண்ணாலே நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் சார். ஓகே சார். டிட்வா புயலின் காரணமாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து துணை கமாண்டோ திரு கபில் அவர்கள் நம்மிடையே விளக்கம் அளித்தார். அவருக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். வசந்த் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் பாண்டியனுடன் செய்தியாளர் வெங்கடேஷ்.